ஹலோ குட்டி தங்கம், குட்டி செல்லம் எப்படி இருக்கீங்க? பெரியம்மா சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு புது ஸ்டோரி பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்டோரி பேர் என்னது? இன்னைக்கு ஸ்டோரி பேர் மைட்டி லயன் லிட்டில் மவுஸ். என்னது? நீங்கள் சொல்லுங்க. மைட்டி லயன் லிட்டில் மவுஸ். வெரி குட், வெரி குட். ஓகே, ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு புது ஆக்டிவிட்டியும் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, பெரியம்மா உங்களுக்கு சூப்பராக ஸ்டோரி சொல்வேன். நீங்களும் நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஸ்டோரி கேட்டுட்டு. அதுக்கு அடுத்து உங்கள் மம்மா கிட்ட சொல்லி என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. அதில் போனீங்கன்னா என்ன ஸ்டோரி நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ அந்த ஸ்டோரிக்கு ஒரு கலரிங் பேஜ் இருக்கும். அதை பிரிண்ட் எடுத்து மம்மா கிட்ட சொல்லி ஜாலியாக நீங்கள் கலர் பண்ணுறீங்க. சரியா? ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஜங்கலில் ஒரு மைட்டி லயன்னா என்னது? பலசாலி சிங்கம். சிங்கம் எப்படி இருக்கும்? லயன் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். அதுக்கு தலையெல்லாம் நிறைய முடி இருக்கும். சிங்கம் என்ன சவுண்ட் பண்ணும்? ரோர் பண்ணும். எப்படி பண்ணும்? நீங்கள் ரோர் பண்ணி காட்டுங்க. பெரியம்மாக்கு ரோர் பண்ணி காட்டுங்க. ரோர் ரோர். கமான், ரோர் ரோர். வெரி குட், வெரி குட். 3 டைம்ஸ் நம்ம ரோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோர், செகண்ட் ரோர், இந்த தடவை லவுடா தேர்ட் ரோர். வெரி குட். நீங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கல்ல. மம்மி சொல்கிற மாதிரி மில்க் குடிக்கணும், அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுவீங்க. ஓகே, அப்போ நம்ம ஸ்டோரியில் என்ன ஆகுதுன்னா, ஜங்கலில் ஒரு மைட்டி லயன் இருக்குது. அது ரோர் பண்ணுச்சுன்னா ஜங்கலில் இருக்க எல்லா அனிமல்ஸும் பயந்துருவாங்க. ஸ்கேரி. நீங்கள் எப்படி பயப்படுவீங்க? பயந்து காட்டுங்க பெரியம்மாக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி அந்த மைட்டி லயன் தூங்கிட்டு இருந்துச்சு, ஸ்லீப் பண்ணிட்டு இருந்துச்சு. நீங்கள் ஸ்லீப் பண்ணி காட்டுங்க பெரியம்மாக்கு. வெரி குட். எப்படி ஸ்லீப் பண்ணுவீங்க? ஸ்லீப் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்னார் பண்ணுவீங்களா? மம்மா பண்ணுவாங்களா? இல்லை டேடி பண்ணுவாங்களா? எப்படி பண்ணுவாங்க? ஸ்னார் பண்ணி காட்டுங்க. இல்லையா? அந்த மாதிரி ஸ்னார் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இந்த சிங்கமும் சூப்பராக தூங்கிட்டு இருந்துச்சு. எப்படி தூங்கிட்டு இருந்துச்சு? நீங்கள் தூங்கி காட்டுங்க. வெரி குட். ஓகே, அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு லிட்டில் மவுஸ், ஸ்குவீக்கி மவுஸ். மவுஸ் என்ன சவுண்ட் பண்ணும்? ஸ்குவிக் ஸ்குவிக். என்ன பண்ணும்? ஸ்குவிக் ஸ்குவிக். நீங்கள் பண்ணுங்க. ஸ்குவிக் ஸ்குவிக். அப்போது இந்த லிட்டில் மவுஸ் ஓடிட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த சிங்கம் ஒரு மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருந்துச்சு. நல்லா ஆழ்ந்த நிதிரத்தில் போயிடுச்சு. ஆழ்ந்த தூக்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த லிட்டில் மவுஸ் விளையாடிட்டே இந்த செடிக்கு மேலே ஏறுறது, அந்த ஃப்ளவரை பிடிக்கிறது, இந்த கல் மேலே ஏறுறது, அப்படியே சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்துச்சு, அப்பாடா இவ்வளோ பெரிய சிங்கமா, பிக் லயன்னு சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? பிக் லயன் அப்படின்னு. அப்போது இந்த லிட்டில் மவுஸ் என்ன பண்ணுச்சு? ஓகே, பிக் லயன் மேலே ஓடினா எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சிச்சு. என்ன யோசிச்சிச்சு? பிக் லயன் மேலே ஓடினா எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்குமான்னு. எப்படி நீங்கள் ஓடி காட்டுங்க. சோஃபா மேலே ஓடுவீங்களா? நீங்கள் சோஃபா மேலே ஏறுவீங்களா? அந்த மாதிரி இந்த லிட்டில் மவுஸ் என்ன யோசிச்சிச்சுன்னா, நான் அந்த லயன் மேலே ஏறிட்டு டக்குன்னு கீழே வந்துடுவேன். ஆனால் லயன் மேலே ஏறினா லயன் பெருசாக இருந்துச்சு. அதோட முடியெல்லாம் சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் டெடி பேர் வச்சுருக்கீங்களா? சாஃப்டாக வச்சுருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி லயனோட ஃபர்ரும் பயங்கர சாஃப்டாக இருந்ததும் இந்த லிட்டில் மவுஸ்க்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. எப்படி ஆகுவீங்க? ஹா எப்படி ஆகுவீங்க? நீங்கள் பண்ணி காட்டுங்க. ஹா ஹாப்பி ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க? மாமாவை ஹக் பண்ணிடுவீங்களா? அந்த மாதிரி தான் இந்த லிட்டில் மவுஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சிங்கத்துக்கு மேலே ஓடிட்டு பயங்கரமாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு? இந்த சிங்கத்துக்கு டிக்கிள் ஆயிடுச்சு. என்னடா டிக்கிள்னா என்னது? உங்கள் மம்மி உங்களை இப்படி பண்ணால் சிரிக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு பாடியெல்லாம் டிக்கிள் ஆகுதா? அந்த மாதிரி தான் இந்த சிங்கத்துக்கும் டிக்கிள் ஆனதும் தூக்கத்துலேருந்து சிங்கம் எந்திரிச்சிச்சு. எப்படி எந்திரிச்சிச்சு? ரோர். நீங்கள் பண்ணுங்க. ரோர். அப்படி எந்திரிச்சிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுச்சு. நீங்களும் பண்ணுவீங்களே? தூங்கி எந்திரிச்சிட்டு கையை
இப்படி இப்படின்னு ஸ்ட்ரெச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அந்த சிங்கமும் ஸ்ட்ரெச் பண்ணுச்சா. சிங்கம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்த்துச்சு. திரும்பி பார்த்தா லிட்டில் மவுஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறது மேலே சிங்கத்துக்கு போட்டு ஆங்க்ரி ஆயிடுச்சு. நீங்கள் ஆங்க்ரி ஆகி காட்டுங்க இல்லையா. அப்புறம் சிங்கம் என்ன சொல்லுச்சு, ஏய் லிட்டில் மவுஸ் எதுக்கு என் மேலே விளையாண்டுருக்க அப்படின்னு கேட்டதும் லிட்டில் மவுஸ் வந்து பயந்துருச்சு. லிட்டில் மவுஸ் சொல்லிச்சு, லயன் ராஜா என்னைய விட்டுருங்க, நான் ஐம் சாரி, நான் வந்து தெரியாமல் உங்கள் மேலே விளையாடிட்டேன், நீங்கள் என்னை இந்த தடவை விட்டுருங்க, நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அந்த மவுஸ் சொல்லிச்சு. உடனே அந்த லயனுக்கு வந்து ஒரே சிரிப்பு. எப்படி சிரிச்சிச்சு, அப்புறம் அந்த லயன் என்ன சொல்லிச்சு, நீ ஒரு குட்டி மவுஸ், செல்லக்குட்டி மவுஸ், குட்டி, நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதும் அந்த மவுஸ் சொல்லிச்சு, கண்டிப்பாக ஐ வில் ஹெல்ப் யூ ஒன் டைம் அப்படின்னு. என்ன சொல்லிச்சு, கண்டிப்பாக ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு. அப்போ அந்த லயனுக்கு வந்து ரொம்ப சிரிப்பு வந்துட்டு, அது ஓகே லிட்டில் மவுஸ் நீ போ, ஆனால் இந்த மாதிரி சேட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருச்சு. அந்த லிட்டில் மவுஸும் போயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, அடுத்த நாள் மார்னிங் பார்த்தா இந்த லயன் வந்து ரோர் பண்ணிகிட்ருக்கு பயங்கரமாக, ரோர்னு. அப்போது இந்த மவுஸ் எதுக்குடா லயன் ரோர் பண்ணுதுன்னு திருப்பி விளையாடிட்டே வரும்போது பார்த்தா அந்த பாவம் அந்த லயன் அது மேலே வந்து யாரோ வலையை போட்டு அதை வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. இந்த லயன்னால் வெளியே வரவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லயன் வந்து ரோர் பண்ணிட்டு இருந்துச்சு பயங்கரமாக. அப்போது இந்த லிட்டில் மவுஸ் பார்த்ததுன்னு சொல்லிச்சு, லயன் ராஜா நீங்கள் பயப்படாதீங்க, டோன்ட் ஃபியர். என்ன சொல்லிச்சு, டோன்ட் ஃபியர், ஐ எம் ஹியர். என்ன சொல்லிச்சு, டோன்ட் ஃபியர் லயன், ஐ எம் ஹியர். டோன்ட் ஃபியர், ஐ எம் ஹியர். எனக்கு வந்து ஷார்ப்பான டீத் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வலையை ஃபுல்லாக, அந்த நெட்டை ஃபுல்லாக கடிச்சு உங்களை ஃப்ரீ பண்ணிடுவேன் நான் அப்படின்னு சொன்னதும் அந்த லயனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே இந்த லிட்டில் மவுஸ் எல்லா பக்கமும் ஓடி போய் அந்த நெட்டெல்லாம் கடிச்சு அந்த லயன் வந்து ஃப்ரீ ஆயிருச்சு. ஃப்ரீ ஆனதும் அந்த லயன் சொல்லிச்சு, தேங்க்யூ லிட்டில் மவுஸ், நீ சொன்னது உண்மைதான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, தேங்க்யூ வெரி மச். அதுக்கடுத்து அந்த லயனும் அந்த லிட்டில் மவுஸும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம ஸ்டோரியோட மாரல் என்னது? ஃபர்ஸ்ட் மாரல், ஆல்வேஸ் ஹெல்ப் அதர்ஸ். எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணணும். செகண்ட் மாரல் என்னன்னா, சின்னவங்களோ பெரியவங்களோ, ஸ்மால் ஆர் பிக், நம்மளுக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு உதவி பண்ண அவங்களும் ஒரு நாள் நம்மளுக்கு உதவி பண்ண முடியும். சின்னதாக இருக்காங்க அதனால் நான் உதவி பண்ண முடியாது அப்படின்லாம் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் மம்மாவை போய் ஹக் பண்ணுறீங்களே, மம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிரும், அவ்வளோ ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே வராது இல்லையா? ஓகே செல்லக்குட்டி, என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக மம்மா கிட்ட சொல்லி அந்த பேஜில் நீங்கள் கலரிங் பண்ணுறீங்க. ஓகே, பாய் பாய், லவ் யூ ஸோ மச். லவ் யூ பெரியம்மா சொல்லிடுங்க. லவ் யூ. நீங்களும் வந்து லயன் அண்ட் மவுஸ் மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அதே மாதிரி சேட்டை அதிகமாக பண்ணக்கூடாது. லவ் யூ, பாய் பாய், டேக் கேர்.